ஏன் சிரிச்ச? அன்னைக்கு நீங்க சொன்ன ஜோக்க நினைச்சு 1978 அனைவரையும் கரங்கடித்த பாடல் இது என்று நான் கூறினால் நிச்சயம் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். அதற்கான காரணங்களை கூற நான் கடமைப்பட்டுள்ளேன் நேயர்களே. திரைப்படம் சிட்டுக்குருவி 1978 வந்த திரைப்படம் இது. தேவராஜ் மோகன் இருவரும் சேர்ந்து இயக்கிய திரைப்படம் இது. தேவராஜ் மோகன் எவரோ என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அன்னக்கிளி, சக்களத்தி, ரோசாப்பு ரவைக்காரி, ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை இயக்கியவர்களாவார்கள். ஒரு வினயம் கலந்த திரைப்படங்களை இயக்குபவர் குறிப்பாக தேவராஜ் அவர்கள். பொதுவாக தேவராஜ் மோகன் படம் என்றாலே அன்னக்கிளி செல்வராஜ் தான் கதை எழுதுவார். அதுபோல இந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியவர் அன்னக்கிளி செல்வராஜ். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே என்று திரைக்கதையை யாரை வைத்து எழுத வைத்தார்கள் என்றால் கவிஞர் வாலியை வைத்து எழுத வைத்தார்கள். கவிஞர் வாலி தான் திரைக்கதை எழுதினார் அந்த திரைப்படத்திற்கு என்பது ஒரு முக்கியமான தகவல். இந்த பாடலை பற்றித்தானே நமக்கு செய்தி. இந்த பாடல் ஒரு கவுண்டர் பாயிண்ட் பாடல் என்று கூறப்படுகிறது. மேற்கத்திய இசையில் தான் இம்மாதிரியான பாடல்களை எல்லாம் நாம் காண முடியுமாம். இது தமிழ் இசையின் முதல் பாடல். சொல்ல போனால் இந்திய இசையிலேயே முதலில் பதிவு செய்யப்பட்ட பாடல் இதுதானாம். கவுண்டர் பாயிண்ட் என்கின்ற பாடல். அது என்ன கவுண்டர் பாயிண்ட்? விளங்கும்படி சொல்வதென்றால் லிரிக்ஸ், பாடல் வரிகளை ஒரு காகிதத்தில் எழுதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் ஆல்டர்னேட்டாக, அதாவது ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் மாறி மாறி படித்தாலும் ஒரு அர்த்தத்தை தரும், தொடர்ச்சியாக படித்தால் மற்றொரு அர்த்தத்தை தரும். முதல் 6 வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் கண்மணி, உன் காதலி, இளமாங்கனி, உனை பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றது. இந்த 6 வார்த்தைகளை தொடர்ச்சியாக படித்தால் ஒரு அர்த்தம் தருகிறது. பாடலும் அதுதான். ஒவ்வொரு வார்த்தையும் ஆல்டர்னேட்டாக படித்து பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று. உதாரணத்திற்கு என் கண்மணி, இளமாங்கனி, சிரிக்கின்றது, அதாவது 1, 3, 5. அடுத்து 2, 4, 6 பாருங்கள். உன் காதலி, உனை பார்த்ததும் சிரிக்கின்றது. தொடர்ச்சியாக படித்தால் அது 3வது அர்த்தம். இது கவுண்டர் பாயிண்ட் லிரிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாடலை எப்படி எழுத வேண்டும் என்று வாலிக்கு பயிற்சி கொடுத்தார்களாம். பயிற்சி கொடுத்தவர்கள் இளையராஜாவும் கங்கை அமரனும். பாடல் வரிகளை அவர்கள் சொல்லவில்லை, இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை சொல்லியிருக்கின்றார்கள். உடனே மலமளவென்று எழுதி கொட்டிவிட்டாராம் வாலி. இப்படி ஒரு கவிஞரா என்று அசந்து போய்விட்டனர் அண்ணனும் தம்பியும், அதாவது இளையராஜாவும் கங்கை அமரனும். பாடலை பாடுபவர்கள் எஸ்பிபியும் பி சுசிலாவும் தான் என்பதை சொல்லித் தெரிவதில்லை. குரல்களை கேட்டாலே தெரியும். மலேசியா வாசுதேவன், ஜானகி அவர்களையும் இணைத்து மொத்தம் 4 பேரையும் வைத்து பாட வைக்கலாமா என்று கூட யோசித்திருக்கின்றார்கள். இல்லை, ரெக்கார்டிங் மோடிலும் ஒரு புதுமையை காண்பிக்கலாம் என்று எஸ்பிபி, பி சுசிலா இருவர் மட்டுமே பாடட்டும் என்று கூறிவிட்டாராம் இளையராஜா. மிக நவீன உபகரணங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை இசைத்துறையை பொறுத்தவரையில். அதாவது பதிவு செய்யும் பொழுது மிக அறிவுபூர்வமான ஒரு பணி இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அதை மிக அழகாக செய்தார்கள் பாடல் பதிவின் பொழுது. இந்த பாடலில் மற்றொரு முக்கிய செய்தி உண்டு. கவுண்டர் பாயிண்ட் என்றால் லிரிக்ஸில் மட்டுமல்ல, 2 வெவ்வேறு மெட்டுக்கள் இணைவது போல் இருக்கும். பாடலை பதிவு செய்யும் பொழுது ஒரு நெருடல் வருமே, என்ன செய்வது என்று சற்று பயம் இருந்ததாம் தேவராஜ் அவர்களுக்கு. சொல்லப்போனால் மோகன் என்கின்ற மற்றொரு இயக்குனருக்கு இந்த பாடல் பதிவு அந்த அளவிற்கு பிடிக்கவில்லை. பாடல் பதிவு நடந்த இடம் ஏவிஎம் தியேட்டர். ஏவிஎம் சம்பத்தான் இந்த பாடலை பதிவு செய்ததாக கூறுகிறார்கள். இளையராஜாவின் இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் இயக்குனர் தேவராஜ் அவர்கள். முயற்சி திருவினையாக்கும், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பதிவு செய்யுங்கள் என்றாராம். அவர்கள் சற்று பயந்ததற்கு காரணம், ஆண் குரலிலேயே 2 குரல்கள் வரும், பெண் குரலிலும் அப்படித்தான். ஒன்று மனசாட்சி. இதை எப்படி பதிவு செய்வது என்று சற்று கையை பிசைந்து கொண்டிருந்த பொழுது ரெக்கார்டிங் மற்றும் சவுண்ட் இன்ஜினியரிங்கில் கரை கண்டவரான ஏவிஎம் சம்பத் அவர்கள் தான் ஒரு யோசனை சொல்லி இருக்கின்றார். முதல் குரல் மனசாட்சி குரல் என்று 2ஆக பிரித்து கொண்டு முதல் குரலை முதலில் பதிவு செய்து விடுவோம். அந்த மனசாட்சி குரலுக்கு பிளாங்காக விட்டு விடுவோம். ஏதேனும் இசைக்கருவிகளை வாசிக்க செய்து விடுவோம்.
பிறகு இரண்டாவதாக அந்த மனசாட்சி குரலை நாம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு யோசனை கூறியிருக்கின்றார். ஏவிஎம் சம்பத் அவர்களின் திட்டத்தின்படியே இந்த பாடல் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது. அவுட்புட் மிக நன்றாக அமைந்தது. ஒட்டுமொத்த யூனிட்டிற்கு ஏதோ ஒரு ராக்கெட்டை ஏவி வெற்றி கண்டது போன்ற ஒரு மகிழ்ச்சி. இளையராஜாவை அனைவரும் பாராட்டினார்கள். காரணம், இந்த யோசனையை சொன்னதே இளையராஜா தான். ஒரு புதுமையான ரெக்கார்டிங் எல்லாம் பாடியிருக்கின்றோம் என்று எஸ்பிபிக்கும் பி சுஷீலாவிற்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி அமர்ந்த தருணத்தில் அசல் குரல், மனசாட்சி குரல் என்று 2 வெவ்வேறு குரல்களை வெவ்வேறு நேரங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள். எஸ்பிபி, சுஷீலா இருவருமே ஜாம்பவான்கள் என்பதால் தான் அவர்களால் இந்த பாடலை கஷ்டமின்றி பாட முடிந்தது என்று கூறினாராம் இளையராஜாவிற்கு உதவியாக இருந்த கங்கை அமரன். சொல்லப்போனால் அவர் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கின்றார். பாடல் பதிவின் பொழுது ஒரு பேனிக் சிச்சுவேஷன், அதை எளிமையாக்கியது இயக்குனர் தேவராஜ் தான் என்று கூறுகிறார்கள். ஸ்டான்சாக்களில் சந்தங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சற்று ஒரு இடைவெளி இருந்ததாம். இன்டர்வல் பிட் ஃப்ரேசஸ் வாசிக்கும் பொழுது இடைச்செருகளாக சில நோட்ஸ் வாசித்திருக்கின்றார்கள். அதிலும் திருப்தி அடையாமல் பேருந்தில் பயணிக்கும் பொழுது அதில் உள்ள சம்பாஷணைகளை கொடுக்கலாம் என்று யோசனை கூறியிருக்கின்றார் இளையராஜா. அதன்படியே நடந்தது. அதை பிறகு பார்ப்போம். இந்த பாடலை அடிக்கடி கேட்டவர்களுக்கும் ஒன்றை உணரப்படும். இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த ஃப்ளூட் ஃப்ரேஸ் வானொலியில் இந்த பாடலை கேட்கும் பொழுது இல்லையே என்று நீங்கள் உணரலாம். மூவி கிளிப்பில் மட்டும்தான் இந்த இசை இருக்கும் என்பது ஒரு முக்கிய செய்தி. மற்றொரு ஒரு உண்மை செய்தியையும் நான் நேயர்களுக்கு கூறியாக வேண்டும். அந்த கவுண்டர் பாயிண்ட் மேட்டர் பல்லவியில் தான் அதிகம் இருக்கும், சரணங்களில் அதிகம் தென்படாது. அந்த ஸ்டென்சாக்களை பதிவு செய்யும் பொழுது நிறைய சிரமம் இல்லாமல் இருந்தது என்று கூறினாராம் ஏவிஎம் சம்பத். இந்த பாடல் பதிவு முடிந்த பிறகு கவிஞர் வாலி கூறிய ஒரு கருத்து, ஏதோ மெட்டை வாசித்து காண்பித்தான் இளையராஜா, அதுவும் நடுராத்திரியில் கொண்டு வந்து வாசித்து காண்பித்தான். அதை அந்த மெட்டுக்காக என்னால் பாட வரிகள் எழுத முடிந்தது. ஒருவேளை இந்த வரிகளை நான் கவிதையாக எழுதி கொடுத்திருந்தால் தனியாக மெட்டமையுங்கள் என்றால் சிரமப்பட்டிருப்பார்கள். அதுபோல் இருக்கும் ஒரு கவிதை, ஒரு சந்தத்திற்கு உட்படாத கவிதை போல் இருக்கும் இந்த பாடல் என்று கூறினாராம் கவிஞர் வாலி. இத்தனையும் கூறிவிட்டு இந்த பாடல் காட்சியை நடிக்கும் நடிகர் சிவகுமாரையும் சுமித்ராவையும் பற்றி நாம் கூறாமல் இருக்க முடியுமா? இந்த பாடலுக்காக திரைப்பட காட்சிகள் எடுக்கும் பொழுது, பிக்சரைசேஷனின் பொழுது சிவகுமாரிடமும் சுமித்ராவிடமும் தேவராஜ் கூறிய ஒரு கருத்து, இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கோரியோகிராஃபி எல்லாம் இல்லை, உங்கள் இஷ்டத்திற்கு செய்யலாம், ஆனால் டைமிங் அதற்காக செய்யுங்கள் என்று மட்டும் கூறினாராம். அதை பின்பற்றி செய்தார்களாம் சிவகுமாரும் சுமித்ராவும். வரிகளின் உச்சரிப்புக்கும் ஹீரோ ஹீரோயின் இருவருடைய உதட்ட அசைவியர்களுக்கும் சற்று ஒத்துப்போகாமல் இருப்பதற்கு காரணம் அதுவே. ஆனாலும் மிக நன்றாக நடிக்க செய்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. சில சமயங்களில் சில பாடல்கள் அமைந்து போய்விடும் என்பார்களே, அதுதான் நடந்தது இந்த பாடலிலும். ஹீரோ ஹீரோயின் இருவரும் அனுபவித்து நடித்திருப்பார்கள். அதுபோல பாடகர்கள் எஸ்பிபியும் சுஷீலாவும் அனுபவித்து பாடியிருப்பார்கள் இந்த பாடலை. இந்த சரணத்தின் முடிவிற்கு பிறகு பல்லவியை உடனே எடுத்து விடலாம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு புதுமையை புகுத்தியிருப்பார் இளையராஜா. பேருந்தில் கண்டக்டர் பேசும் ஒரு சம்பாஷணை இதில் புகுத்தப்பட்டது. அதுவே இந்த பாடலின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களுள் ஒன்றாக இருந்தது என்று கூறலாம். அது என்ன? கண்டக்டர் ஒரு முறைத்தான் சொல்லுவார், நான் 2 முறை பதிவிட்டுள்ளேன். இந்த சம்பாஷணையை கூறும் குரல் யார் என்று கேட்டால் நீங்க மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். யாருடைய குரல் இது? யூகிக்க முடிகிறதா நேயர்களே? மற்றொரு முறையும் கேட்போம். திரு பாஸ்கர், இளையராஜாவின் சகோதரனுடைய குரல் அது. அண்ணா, இந்த இடத்தில் ஒரு குரல் கொடுங்கள், இப்படி குரல் கொடுங்கள் என்று கூறியது இளையராஜா தான்.
ஒரே பல்லவி அல்ல, இந்த பல்லவியில் வரிகள் வேறு, அதுவும் கூட ஒரு புதுமை இந்த பாடலில். அந்த கவுண்டர் பாயிண்ட் மேட்டர் இதிலும் காண்பித்திருப்பார்கள். ஏதோ ஒரு மேலி, அதாவது வெறுமனே ஒரு மாற்றம் என்பது எனது நோக்கம் அல்ல, அதில் வினயம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாராம் இளையராஜா. என் கருத்துக்கு ஒத்து வரக்கூடிய இயக்குனர் அமைய வேண்டும், என் ரசனைக்கேற்றவாறு என்னுடனே பயணிப்பார் தேவராஜ். அதனால்தான் தேவராஜ் படங்களுக்கு நான் வேலை செய்யும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றாராம் இளையராஜா. இயக்குனர் தேவராஜ் அவர்கள் வெளிப்புற படப்பிடிப்பு நடத்தப்படும் பொழுது அது கிராம படம் இல்லாமல், அதாவது கிராமம் சார்ந்த ஒரு திரைக்கதை இல்லாத ஒரு திரைப்படம் என்றால் கூடுமானவரை சென்னையை சுற்றியுள்ள கிராமம் போன்ற பகுதிகளிலேயே படம் பிடிப்பாராம். அதுபோலதான் இதுவும் செங்கல்பட்டு, மாமண்டூர், மரக்காணம் போன்ற பகுதிகளில் தான் இந்த படக்காட்சிகளெல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த பாடல் இது என்று இசை விற்பனர்கள் கூறுகிறார்கள். அதனுடைய ஜன்னிய ராகமும் உண்டு. அதனுடைய ஜன்னிய ராகத்தில் தான் சரணங்கள் வியாபித்து வருகின்றன. பல்லவி நேரடியாக கரகரப்பிரியாவில் தான் ஆரம்பிக்கின்றது என்று இசை விற்பனர்கள் கூறுகிறார்கள். நேயர்கள் தங்களுடைய கருத்தை இங்கு பதிவு செய்யலாம். என்ன ராகம் இது? ஜன்னிய ராகம் இருந்தாலும் அதனுடைய ஸ்வரங்கள் என்ன என்ன என்று இசை அறிந்தவர்கள் எங்கு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் இங்கு தெரிவிக்கலாம் நேயர்களே. மற்றொரு முக்கிய சங்கதி நேயர்களே, ஒரு பாடலில் இன்டர்வல் ஃப்ரேசஸ் அதை நிச்சயமாக இசையமைப்பாளர் தான் மெட்டு கட்டுவார். இருப்பினும் இங்கு கங்கை அமரனின் பங்கு நிறைய உண்டு. குறிப்பாக இந்த பாடலில் அந்த இன்டர்வல் ஃப்ரேசஸ் அனைத்துமே கங்கை அமரனால் கம்போஸ் செய்யப்பட்டது என கூறப்படுகிறது. அவருடைய ஃப்ரேசஸ் ஒரு அலாதியாக தெரியும், மிக அற்புதமாக இருக்கும். பாருங்கள். எழுபத்தி எட்டுகளில் எல்லாம் இளையராஜா இசை சிற்பிக்கும் பொழுது, அதாவது கம்போஸ் செய்யும் பொழுது, தன்னுடைய 3 சகோதரர்களையும் அருகில் வைத்துக் கொண்டு தான் செய்வாராம். வரதராஜ் அப்ப அந்த சமயத்தில் இல்லை என்றாலும் கூட பாஸ்கரனுடைய உதவி நிறைய தேவைப்பட்டிருக்கின்றது இளையராஜாவிற்கு. தபலா மிக அருமையாக வசிப்பாராம் பாஸ்கர் அவர்கள். அதுபோல கிட்டார் மற்றும் அந்த கீபோர்ட் செக்ஷனை கங்கை அமரன் பார்த்துக் கொள்வாராம். கிரியேட்டிவாக தானே உற்பத்தி செய்து சில ஃப்ரேசஸ் இது நன்றாக இருக்கின்றதா என்று ஒப்புதல் கேட்ட பிறகுத்தான் பாடலுக்கு கொண்டு செல்வாராம் கங்கை அமரன். ஒரு கூட்டாக சேர்ந்து அவர்கள் செய்த முயற்சி இது என்கின்றார் பழைய இசைக்கலைஞர். கங்கை அமரன் அப்பொழுதெல்லாம் தனியாக இசையமைக்கவில்லை, இளையராஜாவுக்கு உறுதுணையாகவே இருந்திருக்கின்றார். பாஸ்கரும் அதுபோலத்தான். இசை சம்பந்தமான ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் இளையராஜாவை கேட்டுக்கொள்ளுங்கள் பெருந்தன்மையுடன் கூறிவிடுவாராம் பாஸ்கர். அந்த பாடலை கிளிட்டரிங் செய்வதற்காக சேர்க்கப்பட்ட ஒரு சம்பாஷணைகள் பேருந்தில் கண்டக்டர் கூறுவது போல, முதலில் இந்த அம்மா கருவாட்டு கூட முன்னாடி போய் என்பதும் இப்பொழுது நாம் கேட்கப் போகும் இந்த வாசகமும், இதை அந்த பாடலில் வாசித்தவர், அதாவது அதை கூறியவர் பாஸ்கர் தான் என்று முன்பே சொன்னோம். இதுவும் பாஸ்கர் தான் கூறுகிறார். அற்புதமான ஒரு இடம். இந்த பாடலுக்கு மிகவும் அழகு சேர்த்த இடம் இது. பாடலை மறக்க முடியாமல் செய்ததும் இந்த வாசகங்கள் தான். 1970களில் இருந்து இந்த ஆண்டு 2026 சற்றேறக்குறைய ஒரு 56 காலம் சென்னை வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோவில் பணியாற்றும் ஒரு இசைக்கலைஞர் நம்மிடம் கூறிய ஒரு கருத்து. ஒரு குடும்பத்தில் சகோதரர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இளையராஜாவிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பாஸ்கர், வரதராஜ் போன்றவர்களாம் முதியவராக இருந்தாலும், அதாவது மூத்தவராக இருந்தாலும் இளையராஜாவின் சொல்லிற்கு அவர்கள் கட்டுப்பட்டவராக நடந்து கொண்டார்கள். ஒரு யோசனை கூறும், கட்டளையிடும், குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்திருக்கின்றார் இளையராஜா. அதனால்தான் அந்த 4 சகோதரர்களிலேயே இளையராஜாவினுடைய பெயர் முதன்மையாக வந்ததற்கு முக்கியமான காரணமும் அதுதான். மிக கடுமையான உழைப்பாளிகள் அவர்கள். எனக்கு தெரிந்து MS விஸ்வநாதன் அவர்களிடம் பயிற்சி பெறுவதற்காக தினந்தோறும் அலைந்திருக்கின்றார்கள். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று ஏங்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இளையராஜாவும் கங்கை அமரனும் JK வெங்கடேஷ் மற்றும் தன்ராஜ் மாஸ்டரிடம் சென்று வெஸ்டர்ன் மற்றும் கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கொண்டு வாருங்கள், நான் பிறகு வாய்ப்பு தருகின்றேன் என்றெல்லாம் கூறியிருக்கின்றாராம் MS விஸ்வநாதன். அந்த யோசனைப்படி சென்ற இளையராஜா JK வெங்கடேஷிடம் சென்று தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் நிறைய பணியாற்றி இருக்கின்றார் இளையராஜா. அங்கு கிடைத்த அனுபவம் தான், JK வெங்கடேஷிடம் இருந்து பெற்ற அனுபவம் தான் இளையராஜாவை புகழின் உச்சிக்கு வரச் செய்தது என்றெல்லாம் கூறினார் அவர்.
சிட்டுக்குருவி என்கின்ற இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்கும் பொழுது இளையராஜாவிற்கு வெறும் 2 ஆண்டுகள் தான் திரை இசைத்துறையில் அனுபவம். வித்தியாசமான மெட்டுக்கள், கேட்டிராத சப்தங்கள், இசைக்கருவிகளின் மூலம் எழுப்பப்படும் சப்தங்கள், ரசிகர்கள் விரும்பத்தக்கும் வகையில் பாடல்களை தரும் திறமை இறைவனின் பேரருள் அன்றி இதற்கு சாத்தியமே இல்லை என்று அவர் மேலும் கூறினார். இளையராஜாவை பற்றி எஸ்பிபி நிறைய கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறுவார். அவர் கூறிய மிக முக்கியமான ஒரு கருத்து, நான் திரைத்துறைக்கு இளையராஜாவிற்கு முன்பே நான் வந்துவிட்டாலும் என்னை மெருகேற்றியவன் அவன்தான். நிறைய மேடை கச்சேரிகள், அவன் நடத்தும் மேடை கச்சேரிகளை நான் பாடித்தான் என்னுடைய பயிற்சிகளை நான் நிறைய செய்தேன். ஜானகி அம்மாவுடனும் பி. சுஷீலா அம்மாவுடனும் நான் இவனது மேடை கச்சேரிகளை நிறைய பாடியிருக்கின்றேன். அதனால்தான் பதிவு கூடத்தில் நான் அவர்களுடன் பாடும் பொழுது எனக்கு பதற்றம் வராது என்ற உண்மையை பல முறை கூறியிருக்கின்றார் எஸ்பிபி இளையராஜாவை பற்றி. பி. சுஷீலா, MSV அவர்களுடைய இசையில் நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் இளையராஜாவினுடைய இசையில் அவர் பாடிய பாடல்கள் சற்றேறக்குறைய அனைத்து பாடல்களும் ஹிட் ஆகின என்பது ஒரு முக்கியமான செய்தி. சுஷீலாவிற்கும் ஜானகிக்கும் நிறைய வாய்ப்புகள் தந்தார் இளையராஜா. அதற்கு முக்கியமான காரணங்கள் உண்டு. தான் இசையமைக்க வந்த பொழுது தன்னுடைய இசைக்கு பாட மறுத்த பிரபல பாடகர்களுக்கு மத்தியில் எஸ்பிபி, K.J. ஜேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், P. ஜெயச்சந்திரன், ஜானகி, P. சுஷீலா, வாணி ஜெயராம் போன்ற முன்னணி பாடக பாடகிகள் இளையராஜா இசை அமைக்கும் படங்களுக்கு பாட அழைக்கும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் வந்து பாடியிருக்கின்றார்கள். அதனால்தான் இவர்களுக்கு மட்டுமே நிறைய வாய்ப்புகள் தந்திருக்கின்றார் இளையராஜா என்று நான் அறிந்த சில மூத்த இசைக்கலைஞர்களுடன் உரையாற்றும் பொழுது இந்த தகவல்களை நான் பெற்றேன். இசை அமைப்பாளர் அவர்களே, இந்த ஏழை குரலுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சிரித்து கொண்டே கேட்பாராம் K.J. ஜேசுதாஸ் இளையராஜாவிடம். எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், மனோ, ஜானகி, P. சுஷீலா இவர்கள் அனைவருமே மேடை கச்சேரிகளில் இளையராஜா நடத்திய அந்த பாவலர் இசைக்குழு மேடை கச்சேரிகளில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்குள் ஒரு நட்பு பிணைந்திருக்கின்றது. அதனால்தான் இளையராஜாவை விட மிகவும் புகழ்மிக்க பாடக பாடகிகளாக இசைத்துறையில் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தும் இளையராஜாவிற்கு வந்து உதவி இருக்கின்றார்கள். அதனால்தான் இளையராஜா கடைசி வரை அவர்களை மறக்கவில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள். என்கின்ற கவிஞர் வாலியின் அந்த முத்தாய்ப்பான வரிகளுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் நேயர்களே. மற்றொரு தருணத்தில் மற்றொரு அழகிய பாடலுடன் நான் உங்களை சந்திப்பேன் என்று உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.